அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபஹஸிப்தும் அன்னமா ഖലഖ்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم من كانت الدنيا همه فرق الله عليه أمره. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மெய் நல்லருளும் என் உயிருக்கும் மேலான அஹமதுல் முர்த்தலா முஹம்மதுல் முஜ்தபா தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தும் நல் துஆவும் அஃவும் ஆஃபியத்தும் நம் அனைவர்கள் மீதும் மனைவி மக்களின் மீதும் பேரம்பேத்தி பிள்ளை குட்டி அனைத்து மக்களின் மீதும் என்றென்றும் உரித்தாவுக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் அருள்மிக்க பொருள்மிக்க சிறப்பான பல்வேறான படைப்பினங்களை படைத்தாலும் மாண்பிற்கும் மரியாதைக்கும் இலக்காகிய மனிதர்களை மிக சாலச் சிறந்த மக்களாக தனக்கும் ரசூலுக்கும் வழிபடுகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக அல்லாஹ்வை உணர்ந்து ஏற்று ரசூலுக்கு வழிபட்டு தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துடைய முழுமையான அடி நிலைகளை ஈமானின் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் உள்ளபூர்வமாக எடுத்து செயலாற்றுகின்ற ஒரு அருள்மிக்க இனமாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். இந்த அருள்மிக்க இனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து மிக சாலச் சிறந்தவர்களாக அன்பும் அருளும் கண்ணியமும் மிக்க ஒரு உன்னதமான படைப்பாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை படைத்ததோடு மட்டுமல்லாமல் நமக்கு பல்வேறான நிஅமத்துக்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்றின் பின் ஒன்றாக விளக்க சக்திகளோடு அல்லாஹ் கொடுத்துருக்கான். மனிதனுக்கு இத்தனை ஆற்றல்களையும் அல்லாஹ் கொடுத்தது அவன் உணர்ந்து கற்று உணர்ந்து அல்லாஹுவை ஏற்று ரசூலுக்கு முற்றிலும் வழிபட்டு அல்லாஹுவை அவன் விட்ட கட்டளையின் பிரகாரம் உணர்ந்து வாழ்வதற்காகத்தான் இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனாகிய நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வாழுகின்ற பொழுதெல்லாம் அவனுக்கு மாறு புரியாத சத்தியத்தின் ஆக்கப்பூர்வமான நிலை உடையவர்களாக நாம் வாழ்வது நமக்கு இன்றியமையாத அவசியத்திலும் மிக பெரும் அவசியமாக அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த உலகத்தில் எத்தனையோ பல்வேறான நிஅமத்துக்கள் விண்ணிலையும் மண்ணிலையும் எத்தனையோ பல்வேறான நிஅமத்துக்கள் மனிதனுக்கு படைத்து
அவனுடைய அன்றாட வாழ்வுகளில் தடையுறாமல் அது நேரிய சீரிய வழிமுறைகளில் செல்வதற்குண்டான ஆற்றல்களையும் ஒளிவுகளையும் அதனுடைய நேர்மைகளையும் அல்லாஹ் படைத்து கொடுத்திருக்கான். மனிதர்களாகிய நாம் அவைகளை சரியாக கடைபிடித்து வாழுகின்ற பொழுது இவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்னம்பிக்கையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களை சிறப்பு மிக்கவர்களாகவும் உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஒரு ஆயத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், ஹசிபுத்தும், நீங்களெல்லாம் எண்ணிக்கொண்டீர்களா, அன்னமா ஹலக்னாக்கும் அபசா, உங்களை படைத்தது வீணுக்காக விரயத்திற்காக என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், நம்மில் அளவில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள், மீட்டி எடுத்து உங்களை படைத்ததின் நோக்கத்தை உங்களிடத்தில் கேட்கப்படும் என்பதை நீங்கள் மறந்தவர்களாக வீணுக்காக இவ்வுலகம் படைக்கப்பட்டிருக்கின்றதா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்தே ஒரு கேள்வி கேட்கின்றான். இப்போ அதற்குரிய பதில் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? ஹசிபத்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன்னமா ஹலக்னாக்கும், இந்த உலகத்தில் படைத்தவைகளெல்லாம் பல்வேறான படைப்பிடங்கள் வீணுக்காக என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் தொடுத்திருக்கான். இந்த கேள்விக்கு ஜவாப் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? அந்த ஜவாபின் அடிப்படையின் கீழ் நாம் எதை கற்றுணர்ந்து வெற்றி பெற்ற வாழ்வாக நாம் வாழ முடியும்? இந்த வாழ்க்கையிலே தான் என் உயிருக்கும் மேலான அஹமதுல் முர்த்தலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய அந்த அன்பும் அருளும் ஒருங்கிணையப்பட்டு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அது நவீனமான ராகத்தாக, நிஅமத்தாக, அஃப்வாக, ஆஃபியத்தாக வழங்கியிருக்கான். ஆக இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வை அறிய வேண்டும், அவனுடைய தவறை களைய வேண்டும். மாநபி தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றிலும் வழிபட்டு சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கான். உலகத்தில் பல்வேறான நபிகள் தோன்றினார்கள். ஒவ்வொரு நபிகளும் ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்த்தியோடு மட்டுமல்லாமல் இந்த மக்களின் சீர்திருத்தத்திற்காக தங்களுடைய வாழ்வை அளித்திருக்கின்றார்கள். எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், ஊனின்றி உறக்கமின்றி, வாழ்வில் லகித்த நிம்மதியின்றி, அல்லாஹ்வை அடையும் விஷயத்தில் தேட்டத்திலும் நாட்டத்திலும் அவனிடத்தில் ஓடுவதிலும் இந்த நபிமார்களெல்லாம் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இங்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவின் பரிபக்குவங்களும் எதை கொண்டு பூர்த்தியாகின்றது? ஆத்மா என்றால் என்ன? அது எப்படி பக்குவம் அடையும்? அந்த ஆத்மா பரிபக்குவம் அடைந்ததற்கு பிறகு படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் அவனுடைய கட்டளைகள் நமக்கு கொடுத்ததை எப்படி செவ்வையாக நாம் செய்து அனுப்ப வேண்டும், இவைகளையெல்லாம் ஒரு நோட்டமாக வைத்து நாம் பார்ப்போமேயானால் இன்றைக்கும் மனித சமுதாயத்தில் சீரழிந்தவர்களாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பல்வேறான உதாரணங்களை படைச்சிருக்கான். உலகத்தில் பல்வேறான நிஅமத்துக்களை படைச்சிருக்கான். அனுபவிக்கும் நிஅமத்துக்கள், அனுபவிக்க முடியாத நிஅமத்துக்கள், உணரும் நிஅமத்துக்கள், ருசிக்கும் நிஅமத்துக்கள், நினைவு கூறும் நிஅமத்துக்கள், நாம் சிந்தனைக்கு கொண்டு வரும் நிஅமத்துக்கள், சிந்தனைக்கு அப்பால் நாம் சிந்தித்து பார்க்க முடியாத நிஅமத்துக்கள், எத்தனை பல்வேறான நிலை. அதைத்தான் கேட்குறான் அல்லாஹ். நான் படைத்ததெல்லாம் கொடுத்ததெல்லாம் வீணுக்காக என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை நம்மின் அளவிலே மீட்ட மாட்டோம் என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வை மறுத்தவர்களும் இறை நிராகரிப்பவர்களும் நிராகரித்தவர்களும் இதைத்தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் நம்மை படைத்த ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா நமக்கென்று கருணையுள்ளம் கொண்டு
கருணையே குடிகொண்ட கார்ன் நபி தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்வோடு நமது வாழ்வை இணைத்து அவர்கள் சொன்னதை செய்வோம், செய்ததை நாங்கள் வெளிப்படுத்தி சொல்வோம் என்ற அந்த உணர்வின் திட்டங்கள் நமக்குள் நாம் ஆக்கி கொள்ளாதவரை பரிபூர்ணமான ஈமானின் தன்மையை அடைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் நின்றும் ஒருவர் அருவருக்கத்தக்க காரியத்தை செய்தால், அருவருக்கத்தக்க பேச்சை பேசினால், அருவருக்கத்தக்க வாழ்வில் இருந்தால், ஃபல் யுகையிர் பியதிஹி, கரத்தால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி', அந்த கரத்தால் தடுக்க சக்தி பெறவில்லையானால் ஃபபிலிசானிஹி, நாவால் தடுக்கட்டும், உபதேசிக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி', அப்படியும் சக்தி பெறவில்லையானால் எண்ணங்களால் நொந்து ஒதுங்கிக் கொள்ளட்டும். ஃபகதிஸ்தக்மலல் ஈமான், இதில் ஈமான் பரிபூர்ணமடையுது. ஒன்று கரம், இரண்டாவது உள்ளம், மூன்றாவது நாம் அந்த இடத்திற்கு செல்லாமல் நாம் ஒதுங்குவது. அப்போது மனிதனுடைய சான்றுகள் அனைத்தும் இந்த மூன்றுக்குள் தான் அடங்கியிருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உலகக் கல்வியை படித்தாலும், மார்க்க கல்வியை படித்தாலும், அவன் நிபுணத்துவத்தை பெற்றாலும், அல்லது மருத்துவ ரீதியில் திப்பின் கல்வியை கற்றாலும், அதிலே நிபுணத்துவத்தை அவன் பெற்றாலும், அவனுக்கென்று ஒரு தனிப்பெரும் ஆற்றல், ஈவு, இரக்கம், அன்பு, அறம் ஒருங்கிணைய பெற்று அதில் கட்டளையிட்டதை செய்யவில்லையானால் அவன் மருத்துவத்தில் சென்று பயனில்லை, கல்வியிலே சென்று பயனில்லை, உலகக் கல்வியிலே சென்று பயனில்லை. அதே போன்றுதான் ரப்புல் இஸ்ஸா இந்த ஆயத்தில் சொல்கிறான், நான் உங்களை படைத்தது வீணுக்கென்றா நீங்கள் நினைத்து கொண்டீர்கள், நம்மின் அளவிலே உங்களை மீட்டி எடுக்கப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஹக்குல் இஸ்ஸா ரப்புல் ஆலமீன் கேட்குறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இன்றைக்கு இறுதி நூற்றாண்டு, இதில் எப்போ வேண்டாலும் உலகம் அழியலாம், அது இது அப்படி இப்படின்லாம் பயங்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதா? காமத்து கயாமத், கயாமத் வா என்று சொன்னால், அல்லாஹ் ரசூல் சொன்னால், கட்டளையிட்டால் வந்துடும். ஃபஇதா ஜா அஜலுன் கரீம், அந்த நேரத்தில் நீங்கள் இருக்க எல்லாத்தையும் தர்மம் செஞ்சாலும், வ அசத்தக வாக்கும் மினஸ் ஸாலிஹீன், எல்லாத்தையும் அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் அள்ளி வீசினாலும் அத்தகைய தர்ஜாவை அடைய முடியாது. அத்தகைய நிலை நமக்கு தொத்து நோயாக வருவதற்குள் நாம் நம்மை தற்காத்து கொள்வது மிக மிக அவசியம். எங்கு பார்த்தாலும் குழப்பம், எங்கு பார்த்தாலும் நாட்டுக்கு நாடு சண்டை, தீயிலே கரிப்பது, இதே ஒரு நரகம். மனிதர்களுக்கு உணவின்றி, உடையின்றி, வாழ்க்கையின்றி, உறக்கமின்றி, சுய தேவைகளை பூர்த்தியாக்க முடியாமல் அவர்களை துடிதுடிக்க வைத்து, அங்கும் இங்கும் ஓட வைத்து, உள்ளத்தில் உண்டான நிம்மதியை எடுத்து விடுவது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. இது ஷைத்தானின் ஆதிக்கங்களால், ஷைத்தானின் பூர்வீக குடியாய் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தானுடைய குடிகள் யார்? அல்லாஹ் ரசூலை மறந்து, அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த வழியின் பிரகாரம் செல்லாமல் தான் தோன்றியாக ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது, அந்த இடத்திலே ஷைத்தான் மனிதர்களை குடி கெடுக்கின்ற குடிலில் அவர்களை கொண்டு தள்ளுறான். அப்போ மனிதர்கள் கேள்விக்குறியாக ஆக்கப்படுகின்றனர். இந்த கேள்விக்குறியாக ஆக்கப்பட்ட பிறகு இவருடைய வாழ்வுகளும் தாழ்வுகளும் மிக மிக கவலைக்கும் நொம்பலத்திற்கும் கேள்விக்குறிக்கும் ஆளாக்கப்படுகின்றது. எனவே நாம் ஏன் இந்த உலகத்திலே வந்தோம்? நம்மை ஏன் அல்லாஹ் படைத்தான்? நம்மை அல்லாஹ் படைத்தனுடைய மூலம் என்ன என்பதனை நாம் உணராத நிலையில் சத்தியத்தின் கீழ் பாதங்களை நாம் உயர்வாக
ஆக்காமல் அந்த பாதத்தை தாழ்த்தி நாம் சிரசை தாழ்த்த முடியாமல் உலகத்திலே வாழ்வோமேயானால் இந்த உலகம் நம்மை சீண்ட ஆரம்பித்து விடும் என்பதை உணர்வது இஸ்லாத்தின் கடமைகளில் பிரதான ஒரு கடமை என்பதை நாம் உணர வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்பாலிக்கட்டும். இவ்வுலகத்தில் இன்றைக்கு பல்வேறான நோய்கள் தோன்றி மறைகின்றது. இதற்கெல்லாம் அல்லாஹ் தரும் நிஅமத்தை அனுபவித்து ஹம்தும் ஷுக்குரும் அதற்கு நாம் நன்றி பாராட்டாத ஒரு நிலையும் தான் காரணங்களாக அமைந்திருக்கின்றது. இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டி அவருடைய உடல்கள் சிகத்தாக வாழ்வதற்கு அல்லாஹ் தானியங்கள் படைத்து வச்சிருக்கான். நவ, இந்த நவ என்பது மனிதனுடைய 9 ராஜ அங்க அவயவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அருளாக நியமத்தாக படைச்சிருக்கான். இந்த நவதானியம் என்பது பச்சை பயிர்கள். எல்லா பயிர்களையும் ஒன்று கூட்டி அதை 1/4 கிலோ அல்லது அரை கிலோ வாங்கி 9 வகையான பயிர்களை ஒன்று சேர்த்து பிரட்டி அதிலிருந்து ஒரு கிளாஸ் குடும்பத்திற்கு தேவையான அளவு 2 பேர் 3 பேர் 5 பேர் அதுக்கு தகையான அளவு ஒரு கிளாஸில் அளந்து நீரில் கொட்டி ஒரு 11 மணிக்கு ஊற விட்டு சாயங்காலம் அதை ஒரு கலக்கு கலக்கி ஒரு லேசாக கழுவிடுங்க. கலக்கு கலக்கி அந்த நீரை பருகிவிட்டு இதை அவிச்சு சாப்பிட்டுட்டு நாம் இயற்கையான டீ அதை அவங்க காப்பி ஜூஸ் குடிப்பாங்க. அதை நீங்கள் குடித்து கொள்வீர்களே. ஆனால் இந்த நவதானியத்தின் நிலை 9 உறுப்புகளுக்கு அது மிகச்சிறந்த சாலை சிறந்த மருந்துகளாக ஆகும். எப்பொழுதும் இயற்கை உண்ணுங்கள், இயற்கை வளத்தோடு வாழுங்கள், இயற்கையாக அல்லாஹ் ரசூலை ஒண்டி வெற்றி பெறுங்கள். வல்ல ரஹ்மான் அருள்பாலிக்கட்டும். இதை பல்வேறான ஷிஃபாக்கள் கிடைப்பதுடன் ஆண்மைக்கும் தக்க மருந்து இந்த நவதானியங்களில் உண்டு என்பதை நீங்கள் உணருங்கள். வல்ல ரஹ்மான் அருள்பாலிப்பானாக, இதாயத்தை தருவானாக. நம்மை இறுதி மூச்சு வரை இஸ்லாத்தை பிறக்கச் செய்து இஸ்லாத்தை வாழ்ந்து இஸ்லாத்தின் இறுதி நொடி வரை வஹ்சுனல் ஹாத்திமாவாக ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.